கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அமைந்துள்ள தோகைமலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பழமை வாய்ந்த பாலதண்டாயுதபாணி மூலவர் சிலையை மாற்றி போலி சிலையை வைத்த சம்பவத்தில் கோயில் அர்ச்சகர் சிக்கியிருக்கிறார். பழைய முருகன் சிலை மலை சுனையிலிருந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிலை திருட்டு அரங்கேற்றப்பட்டது எப்படி? வழுக்க போது கரூர் மாவட்டம் தோகைமலையில் மலை மீது 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்துள்ளார். கடந்த ஆண்டு இக்கோவிலில் புனரமைப்பு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு விழாவும் ஜனவரி 8ஆம் தேதி மண்டல அபிஷேக விழாவும் நடைபெற்றது. அப்போதுதான் மூலவர் சிலை மாற்றப்பட்டிருப்பது பக்தர்களுக்கே தெரிய வந்தது. பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்ட தொன்மை வாய்ந்த இத்திருக்கோவிலில் பாலதண்டாயுதபாணி கருவறை சிலை கடத்தப்பட்டு சிலையின் அடியில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் ரத்தினங்கள் திருடப்பட்டதாக தகவல் பரவியது. தற்போது புதிய மூலவர் சிலை அமைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் புதிய சிலை ஆகம விதிமுறைகளுக்கு மாறாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி முருக பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மூலவர் சிலை திருடப்பட்ட தகவல் காட்டுத்தீயாக பரவிய நிலையில் பக்தர்களிடையே அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தோகைமலையைச் சேர்ந்த வி சங்கிலிமுத்து என்பவர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். அதன் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு சொந்தமாக சுமார் 150 ஏக்கர் நிலங்கள் மற்றும் தங்க நகைகள், ரத்தினங்கள், வெள்ளி பொருட்கள் இருந்தன. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பாலதண்டாயுதபாணி சிலை தனித்துவம் வாய்ந்தது. இதனை பழனி மலை முருகனுடன் முன்னோர்கள் ஒப்பிடுவர். பழைய சிலையில் கையில் தண்டம் ஏந்தி ஆண்டி கோலத்தில் மூலவர் காட்சியளிப்பார். ஆனால் தற்போது உள்ள சிலையோ ராஜ கோலத்தில் காட்சியளிக்கிறார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு இத்திருக்கோவிலில் பாலாலயம் செய்வதற்கு முன்பு அந்த சிலை கோவிலில் இருந்தது. அதன் பின்பு அந்த சிலை எங்கு போனது என்பது தெரியவில்லை. பழைய மூலவர் சிலை கடத்தப்பட்டு தங்க நகைகள் திருடப்பட்டு தற்போது ராஜகோலத்தில் புதிய மூலவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போதுதான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து பக்தர்கள் பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். இது குறித்து விசாரணை செய்து பாலதண்டாயுதபாணி கருவறை சிலை மற்றும் தங்க நகைகளை மீட்க வேண்டுமென தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் விரிவாக புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக கோவில் அர்ச்சகரிடம் கேட்டோம். முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒவ்வொரு தகவலாக நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் இதுல வெளியானது. இதுல உண்மைத்தன்மையை கண்டறியும் போது பழைய சிலைக்கும் புதிய சிலைக்கும் மாற்றப்பட்ட வித்தியாசத்தை நாங்கள் கண்டபோது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறையிலும் இந்து சமய அறநிலையத்துறையிலும் புகார் கொடுத்தோம். புகாரின் பேரில் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து நேரில் கோவிலுக்கு வந்து இந்த சிலையை இந்த புகார் சம்பந்தமாக விசாரணை செய்தனர். புகாரின் பேரில் சிலை குறித்த அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் திருக்கோயில் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் சிலை எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்கிற தகவலை கூறிவிட்டார். அதன்படி மலையின் மீது உள்ள சுனை நீருக்கடியில் இருந்து பாலதண்டாயுதபாணி சிலை மற்றும் பீடம் மீட்கப்பட்டு யாகசாலைக்கு எடுத்து வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தியிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்று அவரை தோகைமலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அதே நேரம் அந்த சிலை உண்மையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூலவர் சிலைதானா அல்லது அதுவும் போலியா என பக்தர்கள் பலரும் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். 1000 ஆண்டு பழமையான பாலதண்டாயுதபாணி சிலையை கடத்தியது யார்? சிலைக்கு அடியில் இருந்த பொக்கிஷங்களான நகைகள் எங்கு போனது? இந்த திருட்டில் தொடர்புடைய நபர்கள் மற்றும் நெட்வொர்க்கின் பின்னணி என்ன? தற்போது கிடைத்துள்ள சிலை உண்மையான சிலைதானா அல்லது போலியா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்களா? பாலதண்டாயுதபாணி மூலவர் சிலை திருடப்பட்டதன் மர்மம் விலகுமா?